அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கலைஞர் என்கின்ற அந்த மகத்தான பெயரை தவிர்த்துவிட்டு அரசியல் களம் எப்போதும் நகராது. இதற்கு முன்பும் சரி, இப்போதும் சரி, இதற்கு பிறகும் சரி, கலைஞர்தான் தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பார் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டு முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற காலங்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற சாதனை திட்டங்களை செய்து கொடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களின் இன்றைய வளர்ச்சிக்கு கலைஞர்தான் தலகர்த்தா என்பதை யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த அளவிற்கு அவர் எண்ணற்ற சாதனை திட்டங்களை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்திருக்கின்றார். அவற்றில் சிலவற்றை தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அரசு போக்குவரத்து துறை என்ற துறையை உருவாக்கியது, பஸ் போக்குவரத்து துறையை தேசிய மயமாக்கியது, மின்சாரம் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வழித்தடம் அமைத்தது, 1500 பேரை கொண்ட கிராமங்களுக்கும் சாலை வழித்தடம் அமைத்தது, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துறை அமைத்தது, குடிநீர் வடிகால் வாரியத்துறை அமைத்தது, இலவச கண்ணொளி திட்டம் கொடுத்தது, பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லம் அமைத்தது, கை ரிக்ஷாவை ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்தது, இலவச கான்கிரீட் வீடுகளை ஒடுக்கப்பட்டோருக்கு கொடுக்கும் திட்டம் வகுத்து கொடுத்தது. இப்படி பல்வேறு மக்கள் நல சாதனை திட்டங்களை செய்து கொடுத்திருக்கின்ற கலைஞர் அவர்கள்தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் செய்த சாதனை திட்டங்கள் நாளைய காணொளியிலும் நாம் பார்க்கலாம்.